السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாகத்தான் இப்படியான சபைகளில் அமரக்கூடிய, உட்காரக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தில், இந்த தீனுல் இஸ்லாத்தில் அல்லாஹு தாலா விளக்கத்தையும் தெளிவையும் அல்லாஹ் வழங்குகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, விரைந்து செல்லும் ஆன்மாவும் விரிவடையும் உள்ளமும். ஒரு மனிதனுடைய ஆன்மா எப்பொழுதுமே நல்லதின் பால் விரைந்து செல்ல வேண்டும். அந்த மனிதனுடைய இதயம் நல்லதை ஏற்றுக்கொள்வதற்கு, அதனை அங்கீகரிப்பதற்கு விரிவடைய வேண்டும். எப்பொழுது உள்ளம் விரிவடைந்து அது சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறதோ அப்பொழுது அவனுடைய ஆன்மா நலவுகளின் பால் விரைந்து செல்லும். இதுதான் அதனுடைய அடிப்படை. எப்போ ஒரு மனிதனுடைய உள்ளம் ஈமானை, தௌஹீதை, இறை நம்பிக்கையை, உண்மையை, சத்தியத்தை ஏற்பதற்கு விரிவடைகிறதோ அப்பொழுது அந்த இதயத்தை சுமந்த மனிதனுடைய ஆன்மா இருக்கிறதே, நஃப்ஸ், அது நன்மையின் பால் விரைந்து செல்லும். அப்போ கல்ப் விரிவடைந்தால் நஃப்ஸ் வேகமாக விரைந்து நல்லதை செய்வதற்கு, நன்மை செய்வதற்கு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்கு விரைந்து செல்லும். அல்லாஹு தஆலா சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு உள்ளத்தை திறந்து வைங்க என்று அல்லாஹ் எங்களிடம் எதிர்பார்க்கிறான். நன்மைகளை செய்கிறதுக்கு நீங்கள் விரைந்து போங்க என்றும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இது ரெண்டுமே கல்போடையும் இதயத்தோடையும் ஆன்மாவோடையும் சம்பந்தப்பட்ட விஷயம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு நேர்வழி கொடுக்க நாடினால், விரும்பினால், அல்லாஹ் அவனுடைய இதயத்தை இஸ்லாத்தின்பால் விரிவடைய செய்கிறான். فَمَن يُرِدِ اللَّهُ أَن يَهْدِيَهُ يَشْرَحْ صَدْرَهُ لِلْإِسْلَامِ فَمَن يُرِدِ اللَّهُ أَن يَهْدِيَهُ يَشْرَحْ صَدْرَهُ لِلْإِسْلَامِ ஃபமை யுரிதில்லா, யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ, நேசிக்கிறானோ, நாடுகிறானோ, ஐயஹ்தியஹு, நேர்வழி கொடுப்பதற்கு. ஃபமை யுரிதில்லா ஐயஹ்தியஹு, நேர்வழி கொடுக்க அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ, யஷ்ரஹ் சதுரஹு, சதுர் அவருடைய நெஞ்சை, இதயத்தை, ஷரஹ விரிவாக்குகிறான், விரிவடைய செய்கிறான், லில் இஸ்லாம், இஸ்லாத்தின் பால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் பால். அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மனிதனுடைய நெஞ்சை அல்லாஹ் விரிவாக்குறாண்டால் அல்லாஹ் அவனை நாடி அவனை விரும்புகிறான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சூரா அல் அன்ஆமுடைய 125வது வசனம். இந்த வசனத்துக்கு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கருத்தை இமாம் இப்னு கஸீர் அத்-திமிஷ்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தஃப்சீருல் குர்ஆனில் அதீமிலே பதிவு செய்கிற பொழுது ஃபமன் யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம் என்றால், நாங்களே இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம் தானே, அப்போ எப்படி எங்களுடைய இதயம் மீண்டும் எப்படி விரிவாகிறது என்றால், யுவஸ்ஸி கல்பஹு லித்தௌஹீத், அல்லாஹு தஆலா விசாலமாக்குவான். வஸ்ஸஅ யுவஸ்ஸி கல்பஹு, அவருடைய இதயத்தை அல்லாஹ் விசாலமாக்குவான். எதன் பால்? அவனுடைய சரியான அகீதாவின் பால், சரியான நம்பிக்கையின் பால். நாங்கள் இன்று பொதுமக்கள், பொது சனம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தௌஹீத் என்றால் ஒரு ஜமாத் என்று. ஜமாத்து கிடையாது, இது முஸ்லிமினுடைய நம்பிக்கை, அகீதா.
இது அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுகிற, அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி நம்புகிற அடிப்படை கொள்கை. இந்த கொள்கை இருந்தால்தான் அவன் முஸ்லிமாக வாழ முடியும், அவனுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப யுவஸ்ஸி கல்பு யார் சொல்றது? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, அல்லாஹு தஆலா அவனுடைய இதயத்தை தௌஹீதின்பால் விசாலப்படுத்துவான். தௌஹீதை ஏற்றுக்கொள்வதற்கு, இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு உள்ளம் விசாலமாக்கப்படவில்லை என்றால், நெருக்கடியாக உள்ளம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் வழிகேட்டில் தான் இருப்பார் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அதே வசனத்தை எடுத்து திரும்ப பாருங்க. அடுத்த பகுதியில் அல்லாஹ் சொல்றான், ஃபமன் யுரிதில்லாஹு யஹ்திஹு வயஷ்ரஹ் ஸத்ரஹு லில்-இஸ்லாம் ومن يريد أن يضله يجعل صدره ضيقا حرجا كأنما يصعد في السماء كذلك يجعل الله الرجس على الذين لا يؤمنون وهذا صراط ربك مستقيما. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மிக அழகாக சொல்கிறான், ومن يريد أن يضله, அல்லாஹ் தஆலா யாரை அவருடைய வழிகேட்டில் விட்டுவிட நினைக்கிறானோ, அல்லாஹ் யாரையும் வழிகெடுக்க மாட்டான். இன்று மொழிபெயர்க்கும் பொழுது தவறாக மொழிபெயர்த்து விடுவார்கள். அல்லாஹ் யாரை அவருடைய வழிகேட்டில் விட்டுவிட அல்லாஹ் விரும்புகிறானோ, யஜ்அல் ஸத்ரஹு ضيقا ஹரஜா, அவருடைய இதயத்தை சுருக்கமானதாக, இறுக்கமானதாக, நெருக்கடியானதாக ஆக்கிடுவான். அப்படி அல்லாஹ் ஆக்கிடுவான். அப்ப யாருடைய இதயம் விரிவடைகிறதோ அவருடைய ஆன்மா சத்தியத்தை நோக்கி விரைந்து செல்லும். யாருடைய இதயம் இறுக்கமாக இருக்கிறதோ அது ஒரு இடத்தில் தேங்கி நிற்கும், சத்தியத்தை அறியாது, ஏற்றுக்கொள்ளாது, நன்மையின் பால் விரைந்து செல்லாது, பிதஅத்தின் பால் விரைந்து செல்லும், அழுக்குகளின் பால் விரைந்து செல்லும், அவுலியாக்களின் பால், இறைநேசர்களுடைய கோட்பாடுகளின் பால் விரைந்து செல்லும். அப்படின்னா என்ன? அவர்கள் சொல்லுவதை செய்வார்கள், அல்லாஹ் ரசூலை தூக்கி முதுகுக்கு பின்னால் போட்டுருவாங்க, மனிதர்களுக்கு பின்னால் சென்று விடுவார்கள், வழிகேட்டின்பால் சென்று விடுவார்கள், மூட நம்பிக்கைகளின்பால் சென்று விடுவார்கள், பிதஅத்துகளின்பால் சென்று விடுவார்கள். அப்ப அல்லாஹ் விட்டுருவான், அப்படியே விட்டுருவான், நீங்க போங்கண்டு. அப்ப எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஷரஹு ஸத்ர் வந்து விட்டால், இதயம் விரிவடைந்து விட்டது என்றால் அவர் கேட்பார். முதலாவது கேட்பார், நல்லது எது, சொல்லப்படுவதில் ஆதாரபூர்வமானது எது, மார்க்கம் எது, வழிகேடு எது என்பதை கேட்கிற அளவுக்கு முதலாவது உள்ளம் விரிவடையும். அப்ப விரைந்து செல்வதில் முதலாவது மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிய அவர் முற்படுவார். இதயம் விரிவடைந்து விட்டால் அப்ப அந்த ஆன்மா விரைந்து செல்லும். விரைந்து செல்கிற பொழுது அது முதலாவது தன்னகத்தை எடுத்துக்கொள்கிற விலை மதிப்பற்ற சொத்துத்தான் மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிந்து கொள்வது. அதன்பால் விரைந்து செல்லும். அப்ப இந்த இதயத்தை விரிவடைய செய்கிற ஒரு நிலை எங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், நான் ஹிதாயத்தை ஆசை வைக்கணும், நேர்வழி ஆசை வைக்கணும். நாங்க எல்லாம் நேர்வழியில தான் இருக்கிறோம், நாங்க சத்தியத்தில் இருக்கிறோம், இவங்க புதுசு புதுசா சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க என்று நாங்களாக சத்தியத்தை முடிவெடுத்து கொண்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகிற வரைக்குமே யா அல்லாஹ் நேர்வழியை காட்டுன்னு சொன்னாங்க. நேர்வழியை காட்ட வந்தது யாரு? நேர்வழியை காட்ட வந்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மௌத்தாகிற வரை தொழுதார்கள், மௌத்தாகிற வரை தொழுதாங்கண்டா சூரா ஃபாத்தியா ஓதி இருப்பாங்க. சூரா ஃபாத்தியா ஓதி இருந்தா அவங்க கேட்டாங்க, எப்படி? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ரசூல்லா கடைசி வரை கேட்டாங்களா இல்லையா? அப்ப கேட்கறது விளையாட்டா? அது இல்லையே. யா அல்லாஹ் நேரான வழியை காட்டியா அல்லாஹ். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அபூபக்கரும் அதை கேட்டாங்க, உமரும் அதை கேட்டாங்க, உஸ்மானும் கேட்டாங்க, அலியும் கேட்டாங்க, ரலியல்லாஹு அஜ்மாயின், எல்லாருமே கேட்டாங்க. அப்ப அவங்களுக்கு யா அல்லாஹ் நேர்வழியை காட்டுன்னு கேட்கிறாங்க என்றால், நாங்க ஏன் கொஞ்சம் எங்கட மனசுக்கு கொஞ்சம் விசாலப்படுத்த இயலாது? எங்கட இதயத்தை ஏன் கொஞ்சம் விரிவடை செய்யலாது? ஏன்? அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க சொல்வதில் மனோ இச்சையின் அடிப்படையில் பேசப்படுகிறதா, குர்ஆன் சுன்னா பேசப்படுகிறதா? அல்லாஹ் எனக்கு நேர்வழியை காட்டணும் என்று நினைச்சால் ஒரு மனிதன் கேட்க முற்பட வேண்டும், இதயத்தை திறக்க முற்பட வேண்டும். இதயத்தை திறந்து விட்டால் அவனுடைய ஆன்மா சொல்லும், நீ உன் ரப்பை அறிந்தது போதாது, இன்னும் உன் ரப்பை நோக்கி செல், உன் ரப்பை நீ அறிந்து கொள், உன் ரப்பை அறிய அறிய, உன் ரப்பை படிக்க படிக்க, உன் ரப்பின் மீது அன்பும் பற்றும் ஈர்ப்பும் உனக்கு ஏற்படும். அதனூடாக உனது வணக்க வழிபாடுகளில் நீ நிலையாக, நேர்த்தியாக, உள தூய்மையோடு நீ செயல்படுவாய். அப்ப எனவேதான் இந்த வசனம் என்ன சொல்லுது? அல்லாஹு தாலா யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா
அவருடைய இதயத்தை இஸ்லாத்தின் பால் அப்படியே விரிவாக்கி விடுகிறான், விரிவடைய செய்கிறான். எப்போ ஒரு மனிதனுக்கு மார்க்கத்தில் சத்தியத்தை கேட்பதற்கு, குர்ஆன் சுன்னாவை கேட்பதற்கு இதயத்தில் இடம் இல்லையோ, அவன் அல்லாஹு தஆலா அவனை அவனுடைய வழிகேட்டில் அப்படியே விட்டுட்டான். அவன் முயற்சி செய்யாத வரை, இப்ப நம்ம இஷாவில் ஓதுனமே, இன்னல்லாஹ் சூரா ராதுடைய இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், எந்த ஒரு ஆன்மாவும் தன்னைத்தான் மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் அவர்களை மாற்றப் போவதில்லை. இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பிகௌமின், எந்த ஒரு சமூகமும் தன்னைத்தான் மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான். நாங்க தான் முயற்சிக்கணும். நாங்க போனா அல்லாஹ் காட்டுவான், நாங்க முயற்சித்தால் அல்லாஹ் வழியை காட்டுவான். ஒரு வழி அல்ல, நேரான பாதையை ஒவ்வொரு விதத்திலும் காட்டுவான். ஒவ்வொரு வழியிலும் அல்லாஹ் காட்டுவான், நேரான பாதையை காட்டுவான். உங்களுக்கு இல்மு தேவை அதை காட்டுவான், உங்களுக்கு அகீதா தேவை அதை காட்டுவான், உங்களுக்கு அல்லாஹ் அறியணுமா அதை காட்டுவான். நீங்க முயற்சி செய்யுங்க, அல்லாஹ் வழியை திறந்து தருவான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, நீங்க எங்களின் பால் முயற்சித்தால் நாங்கள் உங்களுக்கு வழிகளை காட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்றான். சூரா அல் அன்கபூத்ல கடைசி வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்றான். நீங்க முயற்சி செய்யுங்க. நீங்க முயற்சி செய்யாதவரை இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், அவர்கள் தங்களை தாங்கள் மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் அவர்களை மாற்றப் போவதில்லை. அப்ப நாங்க முயற்சிக்கணும். நான் என்னை பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும், நான் படிக்க வேண்டும், குர்ஆனை விளங்க வேண்டும், தஃப்சீரை வாசிக்க வேண்டும், ஹதீஸை படிக்க வேண்டும், ஹதீஸினுடைய கருத்துக்களை விளங்க வேண்டும். எப்பொழுதுமே அறிஞர்களுடைய ஒரு சில மௌலைமார்கள் எங்களுக்கென்று வைத்துக்கொண்டு அந்த மௌலைமார்களுடைய தலையில் இருப்பதுதான் மார்க்கம் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் அதை இன்னொரு கோணத்தில் எச்சரிக்கிறான். இத்தகது அஹ்பாரஹும் வருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ், இத்தகது அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், அஹ்பாரஹும் வருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ், அவர்களுடைய அறிஞர்களையும் மதகுருமார்களையும் அல்லாஹுவை விட்டுவிட்டு அவர்கள் இவர்களை ரப்பாக எடுத்துக்கொண்டார்கள். ஏன்? அல்லாஹ் சொல்றது உண்டு, இவங்க சொல்றது உண்டு. இவங்க சொல்றதான் மார்க்கம் என்று போறாங்கண்டா அல்லாஹ்வுடைய மார்க்கம் எங்க? நீங்க வணங்குறது அல்லாஹ்வை அல்ல, அர்பாபம் மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய இதயம் விரிவடைகிறதா? என்னுடைய இதயத்திலே நெருக்கடி இருக்கிறதா? விரிவடைகிறது. நான் கேட்க வேண்டும், படிக்க வேண்டும், இந்த தௌஹீதை உணர வேண்டும், அறிய வேண்டும், அல்லாஹ் அதற்கு விசாலப்படுத்த வேண்டும் என்றால் நாங்க இதற்கு விளக்கம் சொல்லவில்லை. ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், தஃப்சீர் ஆசிரியருடைய தலைவர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், யாருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் யா அல்லாஹ் இவருக்கு அறிவை கற்றுக்கொடு, படித்துக்கொடு என்று பிரார்த்தித்தார்களோ அந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்லுகிறார், நேரடியாக இவர்களுடைய இதயத்தை அல்லாஹ் தௌஹீதின்பால் விசாலமாக்கி விடுவான். அவருடைய நம்பிக்கை சரியாக இருக்கும். நாங்கள் இதனை ஒரு அகீதா, நம்பிக்கையாக, கொள்கையாக, அமல்களின் அடிப்படையாக, அல்லாஹ் படைத்த நோக்கமே இதுதான். அல்லாஹ் இபாதத்துக்காக படைச்சிருக்கிறான்டா, இபாதத்தின் அடிப்படை அஸ்லுல் இபாதா அத்தௌஹீத், ரஅசுல் இபாதா அத்தௌஹீத். அல்லாஹ்வை சரியாக நம்பாத ஒரு மனிதனுடைய இபாதத் அது சரியான இபாதத் அல்ல, அதில் கோளாறு இருக்கிறது. அல்லாஹ்வை அறியாத, அல்லாஹ்வை புரியாத, அல்லாஹ்வினுடைய பண்புகளை தெரியாத, அல்லாஹ்வினுடைய சிவத்துகளை விளங்காத, அல்லாஹ்வை பற்றியே அறிந்திராத ஒரு மனிதனுடைய இபாதத்தில் எப்படி ஒரு முழுமை இருக்க போகிறது? அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய இதயங்கள் விரிவடைய வேண்டும். அல்லாஹு தாலா இந்த ஷரஹண்டா பொதுவாக ஒரு ஹதீஸ் கிதாப் இருக்குது. சஹீல் புகாரின்னு சஹீல் புகாரி எடுத்துக்கொள்ளுங்க. சஹீல் புகாரி, இமாம் புகாரி எழுதுனாங்க. இதுக்கு ஷரஹ்னு சொல்லுவோம், விரிவுரை. இதுக்கு விளக்கம், இந்த ஹதீஸை விளங்கப்படுத்தி எழுதப்பட்ட விளக்க உரைகளிலே மிகச்சிறந்த விளக்க உரை ஃபத்துல் பாரி, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதே பேரில் ஃபத்துல் பாரி என்று இப்னு ரஜப் அல் ஹம்பலி அவர்களும் எழுதியிருக்கிறார்கள். இதே மாதிரி இன்னும் 2 பேர் இதே பேரில் எழுதிக்கிறாங்க. ஃபத்துல் பாரி, 4 ஃபத்துல் பாரி இருக்குது. இதில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி எழுதின ஃபத்துல் பாரி மிக சிரேஷ்டமானது. அப்போ அதுக்கு ஷரஹ்னு சொல்லுவோம். மத்தன் என்றால் மையக்கருத்து, சஹீல் புகாரி மத்தன். அதே மாதிரி முஸ்லிம், சஹீஹ் முஸ்லிமுக்கு விளக்கவுரை இமாம் நவவி எழுதியிருக்கிறார்கள். அதே மாதிரி திர்மிதின்னா ஹதீஸ் கிரந்தம், அதுக்கு விளக்கவுரை அல்லாமா இப்னுல் அரபி அல் மாலிகி. இப்னு அரபி அல்ல, அவர் வேற, அவர் வழிகேடர். இப்னுல் அரபி அல் மாலிகி ரஹிமத்துல்லாஹி அஹ்லுஸ் சுன்னஹுடைய அறிஞர். அதே மாதிரி முபாரக் ஃபூரின்னு சொல்லி இவர் ஆரிதத்துல் அஹ்வதி, அவர் துஹ்ஃபத்துல் அஹ்வதி, இப்படி எழுதியிருக்கிறார்கள். இதெல்லாம் சொல்றேன் நான். அப்ப இது விளக்க உரை, அப்ப ஷரஹ்.
அப்ப ஒரு மையக்கருத்தாக எழுதப்பட்ட ஹதீஸ் கிரந்தங்களுக்கு விளக்க உரை நூல்கள் இருக்கிறது. அப்ப அதுக்கு சொல்லும் என்ன சொல்லணும்னா, அதாவது அதில் இருக்கக்கூடிய மூடலான கருத்துக்கள், கொஞ்சம் விளங்காதது, அரபு புலமை இல்லாதவங்களுக்கு விளங்குறதுக்காக அது விரிவாக்கம் செய்யப்படுறது, விரிவாக எழுதப்படுற விளக்க உரைகளுக்கு ஷரஹ்னு சொல்லுவோம். பனாஜன புகாரிக்கு நிறைய கிட்டத்தட்ட சிறு குறிப்பு, ஓர குறிப்பு, அது மாதிரி விளக்க உரை என்று சில கிட்டத்தட்ட என்னுடைய ஆய்வின் அடிப்படையில் 600க்கும் மேற்பட்டவைகள் இருக்குது சஹீஹ் புகாரிக்கு மட்டும். அப்ப இதுதான் அந்த ஷரஹ்ன்ற வார்த்தை, ஷரஹ, அது மாதிரி ஷரஹ்னு சொல்லுவாங்க. அப்ப ஒன்று மூடலா இருந்தால், சிக்கலா இருந்தால் அதை தெளிவுபடுத்தக்கூடிய நூல்களுக்கு ஷரஹ்னு சொல்லுவோம், ஷுருஹாத்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விளக்க உரைகள், இப்போ குர்ஆனுடைய விளக்கம், அதுக்கு தெளிவுரைகள், தஃப்சீர் எழுதப்பட்டிருக்குது. கருத்து எப்படி விளங்குறது, இந்த வசனம் எதுக்காக அருளப்பட்டது என்பதை தஃப்சீர்களில் மிக பிரதானமான தஃப்சீர் இப்னு ஜரீர் அத்-தபரி, தஃப்சீருல் குர்ஆனில் அலீம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹுடைய தஃப்சீர், அதே மாதிரி தஃப்சீர் இமாம் பகவியுடைய மஆலிமுத் தன்சீல், இப்படி தஃப்சீர்கள் இருக்கிறது. அப்ப இந்த தஃப்சீர்கள் எல்லாம் விளக்கப்படுத்துவதற்காக. இப்போ இந்த ஷரஹ் என்ற வார்த்தை ஹதீஸுடைய விளக்க நூல்களுக்கு, அதே மாதிரி வேற நூல்களுடைய விளக்கத்துக்கு சொல்லப்படும், விளக்க உரைகளுக்கு. அப்ப மூடலாக இருப்பதை தெளிவுபடுத்துவதற்கு சொல்லப்படும். இந்த வார்த்தையிலிருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இதயத்தில் தௌஹீதை பற்றி, அல்லாஹ் பற்றி ஒரு மூடல் இருக்குதோ, அங்க அல்லாஹ் ஒரு விரிவை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அப்ப அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்றால் அங்க அவருக்கு அகீதாவில் ஒரு தெளிவு கிடைக்கிறது. இந்த தெளிவு இருந்தால்தான் அவருடைய நஃப்ஸ் என்ன செய்யும் என்றால் விரைந்து பயணிக்கும், இன்னும் தேவை என்று பயணிக்கும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லான், ஃபமை யுரிதில்லா ஐயஹ்தியஹு யஷ்ரஹ், விரிவு செய்கிறான். அல்லாஹ் தஆலா விரிவாக்குகிறான், விரிவடைய செய்கிறான். இது ஒரு விஷயம். இரண்டாவது, அல்லாஹ் தஆலா மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா நிறைய இடங்களில் பேசுறான். அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு பிரார்த்தனை குர்ஆன் சூரா தாஹாவுல, கால ரப்பி ஷ்ரஹ் லி, சொல்லுங்க, சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி. யார் சொல்ல இந்த துஆ? யார், எந்த நபி சொன்னாங்க இந்த துஆ? தெரியாதா? சொல்லுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம். கால ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. இது மதரசாவில், நேசரியில் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற துவா மட்டும் இல்லை. இந்த துவா உங்களோட வாப்பாட்கு சரியான கொள்கை இல்லைன்னா அந்த வாப்பா இந்த துவா ஓதட்டும். இன்னுமே சமாதிகளையும், இன்னுமே மூதாதையர்களையும், இன்னுமே மதகுருமார்களையும், இன்னுமே மூட நம்பிக்கைகளோடும் வாழ்கிற ஒருவர் இதை ஓதட்டும். கால ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, யா அல்லாஹ் என்ன நெஞ்ச விரிவாக்கு, யா அல்லாஹ் என்ன கல்ப விரிவடை செய், யா அல்லாஹ் ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி. உங்களோட நெஞ்சு இறுகின மாதிரி இருந்தா ரெண்டு விஷயத்துல நெஞ்சு இறுகும், இதயம் இறுகிப்போம். ஒன்று, ஒரு ஒழுங்கான கொள்கையில் இல்லாத, சரியான அகீதாவில் இல்லாத ஒரு மனிதன் ஷிர்கிலும் குஃப்ரிலும் இருந்தால் இதயம் இறுகி போகும். ஒன்று. ரெண்டாவது, நாங்க செய்ய போற காரியத்தை பற்றி எங்களுக்கு ஒரு தெளிவில்லை, அதை செய்யலுமா செய்ய இயலாதா என்று குழப்பமாக இருந்தாலும் நெஞ்சு இறுகி போகும். இந்த ரெண்டு நிலையிலும் இந்த துஆ ஓதலாம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அப்ப இது நல்லா இதனுடைய அர்த்தத்தை ஆழமா விளங்கினால், சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். டீச்சர்ஸ்மார் முதலாவது நாங்க ஓதுவோம், மௌலைமார்கள் நாங்க ஓதுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அறிஞர்கள், உலமாக்கள் எல்லோரும் ஓத வேண்டிய, கேட்க வேண்டிய பிரார்த்தனை, யா அல்லாஹ் என்ன நெஞ்ச விசாலமாக்கி, யா அல்லாஹ் ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, என்னுடைய இதயத்தை விசாலமாக்கி. எப்படி விசாலமாக்கி? விரிவடை செய். ஒன்று, சரியான கொள்கையில், அகீதாவில், ஈமானில், நம்பிக்கையில் சரியாக இருப்பதற்கு நெஞ்சை விரிவாக்கு, முதலாவது. ரெண்டாவது, யா அல்லாஹ் இந்த காரியங்கள் கஷ்டமாயிருக்குது, அது தொழிலாக இருக்கலாம், வீட்டில் பிரச்சனையாக இருக்கலாம், மனைவியோட பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உங்களோட ஊரில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு விடயத்தில் இறுக்கமாக நெஞ்சிருந்தால், இதயம் இறுகி போயிருந்தா, நீங்க ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி அப்படி சொல்லுங்க. மூன்றாவது ஒன்று இருக்குது, இந்த அடுத்தவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத பக்குவம் இல்லாத நிலை இருந்தா, அவரு இபாதத்துல எல்லாம் பக்குவம் பேணுதல், கொடுப்பார், எல்லாம் செய்வார், எல்லாமே அவர் செய்வார், நல்லதெல்லாம் செய்வார். மூன்றாவதில் அவர் ஃபெயில். என்ன தெரியுமா? அதில் நிறைய பேர் சித்தி அடைய மாட்டாங்க. அதுதான் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை.
அது எல்லாம் அல்லாஹ் பாதுகாத்த ஒரு சிலரை தவிர நிறைய பேர் மாட்டிக்கொண்ட இடம் இதுதான். அடுத்தவர்களுடைய திறமையை அங்கீகரிக்க முடியாமை, அடுத்தவருடைய புகழை அங்கீகரிக்க முடியாமை, அடுத்தவர்களுடைய தராதரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமை. யா அல்லாஹ், என்ன மனசு இறுகி போய் யா அல்லாஹ், யாரையுமே பாராட்டுறதுக்கு மனசுல இடம் இல்லை. ஒரு சின்ன பிழை வந்தா விமர்சிக்க 1000 பேர் வருவாங்க. அதே இது நல்லது செஞ்சா பாராட்டுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அது எல்லாரும் செய்யறதான்னு போயிடுவாங்க. சாதாரணமா பாராட்டுவது ஊக்குவிப்பது என்பது நபிகளாருடைய மிகப்பெரிய சுன்னா. இது பக்குவப்பட்ட உள்ளத்தால மட்டும்தான் செய்ய இயலும். சும்மா கூனி குறுகி போன இறுகி போன நெஞ்சால செய்ய இயலாது. நம்ம என்ன சொல்லுவோம், யாராவது ஒருவரை புகழ்ந்தா நீங்க மண்ணள்ளி போடுங்க அப்படின்னு ஹதீஸை காட்டுவோம். அந்த ஹதீஸை நம்ம தவறா வழங்கி வச்சிருக்கிறோம். யாராவது ஒருவரை அவர்கிட்ட இல்லாத ஒன்ன சொல்லி புகழ்ந்து ஏதாவது எதிர்பார்த்து புகழ்ந்தா தான் இது சொல்லப்பட்டதை தவிர இருக்கிறத புகழ்ந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் இஹ்லாஸை பார்த்துக்கொள்ளாது, அவரோட சம்மந்தப்பட்டது. நான் உங்களை புகழ்றேன், நீங்க நல்லவர், நீங்க எப்படி செஞ்சீங்க, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுதுன்னு புகழ்றது தப்பே கிடையாது. அபூபக்கர் ஃபில் ஜன்னா என்பதை விட உலகத்துல புகழ் வேற என்ன இருக்குது? நீங்க உலகத்துல வெற்றி பெற்றுட்டீங்க, முதலாம் புள்ள வந்துட்டீங்க, நல்லா பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உலகத்தோட சம்பந்தப்பட்டது. அபூபக்கர் நீங்க சொர்க்கவாதி, ரசூல்லா மௌத்தா போய் அவங்க எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க? உமர் சொர்க்கவாதி, ரசூல்லா மௌத்தா போய் எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க? உஸ்மான் சொர்க்கவாதி, ரசூல்லா மௌத்தா போய் எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க? அபூபக்கர் நீங்க சொர்க்கவாதின்னு சொல்ற புகழை விட வேற ஏதாவது புகழ் இருக்குதா? அப்புறம் அபூபக்கர் ரசூலுல்லாஹ் மண்ணள்ளி போட்டாங்களா? அந்த விட வேற என்ன புகழ் இருக்குது? சாத் இப்னு அபீ வக்காஸ் சொர்க்கவாதின்னாங்க. அப்ப இதை விட ஒரு உலகத்துல ஒரு புகழ் இருக்குதா? நீங்க சொர்க்கவாதி, நீங்க அப்படி, நீங்க இபாதத்தாரி, அந்த ஆளி, இந்த எதை வேண்டாலும் சொன்னாலும் அதுக்கு அடுத்த ஒன்று இருக்குது, இஹ்லாஸ், சொர்க்கம் என்று ஒன்று இருக்குது. சொர்க்கவாதின்னு நீங்க ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் சூரா நஜ்ம்ல சொல்றான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர் மனோயிச்சின் அடிப்படையில் பேசுவதில்லை, அவர் வஹ்யைத்தான் பேசுகிறார்டா. ரசூலுல்லாஹ் விளையாட்டுக்கு சொன்னாங்களா? அப்ப பாராட்டுறது ஊக்குவிக்கிறது என்பது ஹதீஸை தவறா புரிஞ்சுக்கிட்டோம். சில மன்னர்கள்ட்ட போய்த்து அவங்ககிட்ட இல்லாத புகழ்ந்து என்ன செய்வாங்க? காசு பணத்தை எடுப்பாங்க, அவங்ககிட்ட இந்த பரிசுகளை பெறுவாங்க. இப்படி செஞ்சாங்க. அதே மாதிரி ஏதாவது சாதிச்சு கொள்றதுக்கு வீணா புகழ்ந்தாங்க. இப்படி பொய்ய சொல்லி புகழ்ந்தா மண்ணள்ளி போடுங்க, இருக்கிறத புகழ்ந்தா அவங்களுடைய இஹ்லாஸை பாதுகாத்துக் கொள்ளுங்க, மண்ணள்ளி போட தேவையில்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் எவ்வளவு புகழ்ந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சொல்ல ஹதீஸை நம்ம தவறாக புரிந்து கொண்டோம். இதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் எத்தனை பேரை எப்படி புகழ்ந்தார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. அபூபக்கர் உமரை புகழ்ந்திருக்கிறார், உமர் அபூபக்கரை புகழ்ந்திருக்கிறார் ரலியல்லாஹு அஜ்மஈன். ஆனா நாங்க இஹ்லாஸை பாதுகாத்துக் கொள்ளணும். என்னை பத்தி சொல்லும் பொழுது நீங்க அப்படி, நீங்க எப்படின்னு சொல்லும் பொழுது ஓ நான் அப்படித்தான், அதை விட கூட நாங்களும் சேர்ந்து சொன்னா அது இஹ்லாஸ் பறிபயிரும், அது முகஸ்துதி, அது கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, புகழ வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும், அதற்கு நெஞ்சம் விரிவடைய வேண்டும். இந்த 3 இடத்திலையும் நெஞ்சம் விரிவாக வேண்டும். நாங்க பேசுற இந்த 3 விஷயத்தையும் நாங்க தெளிவாக புரிந்து கொள்ளணும். முதலாவது ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி நபிமார்கள், இவங்களோட அகீதா நம்பிக்கை தெளிவாக இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அகீதா நம்பிக்கை தெளிவாக இருந்தது. ஆனா அவர்களுடைய காரியம் கொஞ்சம் கஷ்டமாகும் பொழுது, நெஞ்சு கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாகுது என்று அவர் நினைக்கிற பொழுது, கஷ்டமானதல்ல, அவர் நினைச்ச பொழுது சொன்னார் ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, கொஞ்சம் விசாலமாக்கி யா அல்லாஹ். அப்ப அந்த ஒரு தன்மை 2வது பகுதி. 3வது நாங்க சொன்ன மாதிரி அடுத்தவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, அடுத்தவங்க நல்லது செஞ்சா கொஞ்சம் ஊக்குவிங்க, பாராட்டுங்க, ஊக்குவித்து பாராட்டி நல்லது செய்ய வைங்க. அபூபக்கர் ஃபில் ஜன்னா என்ற சொன்ன வார்த்தை, அபூபக்கர் சொர்க்கவாதின் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அபூபக்கருக்கு பயத்தை கூட்டியது. ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதின்னு சொல்லிட்டாங்களே, அதை நான் அடைஞ்சு கொள்ளணுமே, மௌத்தோரை பாதுகாக்கணுமே என்று அவங்க வாழ்ந்தாங்க. அந்த நம்பிக்கை எங்கிட்ட வரணும். யாராவது புகழ்ந்தா எங்களுக்கு பயம் வரணும். என்ன தெரியுமா? நான் இல்லாத இவங்க புகழ்றாங்களோ, இல்லாத நினைச்சு புகழ்றாங்க, எனக்கும் அல்லாஹ்க்கும் இடையில தனிப்பட்ட விஷயத்துல நான் எவ்வளவு பிழை செய்கிறேன், அல்லாஹ் என்ன மன்னிக்கணும், தௌபாவின் பால் நாங்க செல்லணும், அது எங்களுடைய பக்குவம். ஆனா நாங்க மனசை திறந்து, எனக்கு முடிய இல்லை, நீங்க அவர்கிட்ட கேளுங்க, எனக்கு தெரியாது மூத்தவங்ககிட்ட கேளுங்க, எனக்கு இதை செய்ய முடியாது அவர்கிட்ட போய் அதை ஒப்படைங்க, எல்லாத்துக்கும் நாரடி, எனக்கு தாங்க நான் செய்கிறேன். அப்படி அல்ல. நான் என்ன மட்டும்தான் புகழணும், என்ன மட்டும்தான் பாராட்டணும், நான் மட்டும்தான் செய்யணும், எனக்கு மட்டும்தான் ஏழும் என்று வந்தால் இது தற்பெருமை. ஷைத்தான் அவனுக்கு பிடிச்ச பெரிய நோய் இதுதான். என்ன யா அல்லாஹ், ஷைத்தானுக்கு முதலாவது ஏற்பட்ட பெரிய ஒரு பிரச்சனை தான் இந்த கிபிர். நான் மட்டும்தான், நான் தான் பெரியாள், நான் ஆதமோட சிறந்தவன், அந்த எண்ணம் வந்தது. அவன் சபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அது எங்கிட்ட வரவே கூடாது. யாராக இருந்தாலும், சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும்
சரியான ஒரு ஹதீஸை சொல்லி தருது, நான் பிழையா சொல்லிட்டேன், அந்த சின்ன பிள்ளை சொல்லி தந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மனோபக்குவம் வந்தால் அதுதான் ஷரஹு சதுருடைய ஒரு அடிப்படை. உள்ளம் விரிவாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பகுதி மூன்றாவது பகுதியை எப்படி அந்த விரிந்த உள்ளம் விரிவடைய வேண்டும் என்பது அது ஒரு தனியான தலைப்பு. இதை லேசா சுட்டி காட்டிட்டு போறேன். அப்ப இங்க கேட்கிறாங்க, கால ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி. ரெண்டாவது சொல்றாங்க, யா அல்லாஹ் இதயத்தை விரிவாக்கு, என்னுடைய காரியத்தை இலகுபடுத்தி யா அல்லாஹ், என்ன காரியத்தை இலகுபடுத்தி யா அல்லாஹ். அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி, என்ன காரியத்தை இலகுபடுத்தி யா அல்லாஹ். எங்கட காரியம் கஷ்டமா இருக்குதா, அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் நெஞ்ச விரிவாக்கி யா அல்லாஹ், அதை செய்யறதுக்குரிய தைரியத்தா யா அல்லாஹ், அதை செய்யறதுக்குரிய துணிச்சலத்தா யா அல்லாஹ், அதை செய்யறதுக்குரிய பக்குவத்தா யா அல்லாஹ். அதே நேரம் என்ன காரியத்தை நீ இலகுபடுத்தி யா அல்லாஹ். அல்லாஹ் இலகுபடுத்துவான். இந்த வசனத்தில இருந்து இரண்டாவது வசனத்தில இருந்து எங்கட தலைப்போட ஒரு விஷயம் வரும். என்ன? யாருடைய இதயத்தை அல்லாஹ் விரிவாக்கிட்டானோ, விரிவடை செஞ்சானோ, அவருக்கு அல்லாஹ் எதை அவர் எதிர்பார்த்திருக்கிறாரோ அதை அல்லாஹ் இலகுபடுத்தி கொடுப்பான். விளங்குதா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை அடுத்த பகுதியை பாருங்க. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, விரிவாக்கியா அல்லாஹ், இதயத்தை விரிவடை செய்ய அல்லாஹ். இரண்டாவது வயஸ்ஸிர்லி அம்ரி, என்ற காரியத்தை எனக்கு இலகுபடுத்தியா அல்லாஹ். நாங்க எங்கட இதயம் விரிவடை செய்யப்பட்டது, எங்கட இதயம் விரிவாகிட்டுண்டா எங்களுக்கு எது கஷ்டமாயிருக்குதோ அடுத்தது அல்லாஹ் அதை இலேசாக்குவான். உலகத்தில் இருக்கிற அடுத்த மக்களுக்கு அது கஷ்டமாயிருக்கும், ஆனா அல்லாஹ் உங்களுக்கு அதை விசாலமாக்கிட்டான். நீங்க உங்களோட காரியத்தில் நீங்க அல்லாஹ்வோடு ஒப்பந்தம் செஞ்சு, நீங்க அல்லாஹ்வோடு நீங்க பேசி, அல்லாஹ்வோடு தொடர்பட்டு, அல்லாஹ்வை சார்ந்திருந்து அல்லாஹ்விடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்க அடுத்த லெவலுக்கு எதை நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அந்த காரியத்தை அல்லாஹ் இலகுபடுத்தி தருவான். அப்ப எனவே ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி, அப்ப காரியம் லேசுபடுத்தப்படும். இதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். இதுலயும் மூன்றாவது விஷயம் என்னென்றால், அல்லாஹு தஆலா இதயத்தை விரிவாக்கினால் அல்லாஹ் அங்கு அவருடைய நம்பிக்கையை அல்லாஹ் சீராக்கி வைப்பான். இரண்டாவது, அவருடைய இதயம் விரிவடைந்து விட்டால் அந்த இதயத்திற்குள்ளே ஒரு வகையான அமைதி இருக்கும். அது அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் இந்த வசனத்தில் சொல்றான். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வவதஅனா அன்க விஸ்ரக். அடுத்த வசனத்தை பாருங்க. உங்கள் முதுகை முறித்து கொண்டிருந்த சுமையை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான்? நீக்கி விட்டான். உங்களை விட்டு அல்லாஹ் சுமையை எடுத்து விட்டான். உங்களோட கஷ்டத்தை அல்லாஹ் போக்கிட்டான். அப்ப யார் ஒரு மனிதருக்கு எது கஷ்டமாயிருக்குதோ அது இல்லாமல் ஆக்கப்படும். உண்மையான நம்பிக்கையோடு அல்லாஹ்வை சார்ந்து அல்லாஹ்வை தேடி செல்கிற, அல்லாஹ்வை நாடி செல்கிற ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா இதயத்தை விரிவாக்குவான். அந்த இதயத்தில் அல்லாஹு தஆலா அந்த இதயத்தில் இருக்கிற சுமைகளை போக்குவான். அந்த இதயம் அமைதி பெறுகிற ஒன்றை அல்லாஹ் அங்கே போடுவான். வவதஅனா அன்க விஸ்ரக அல்லதி அன்கத லஹ்ரக் வரஃபஅனா லக திக்ரக். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான். உங்களை நாங்கள் உங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம், உங்களோட திக்ர, உங்களோட ஞாபகத்தை, உங்களோட துதியை நாம் உயர்த்தி இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லி போட அடுத்தது என்ன சொல்றான்? ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. இது ரெண்டு முறை சொல்றான். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. கஷ்டத்துக்கு பின்னால் லேசுன்னு மொழிபெயர்ப்போம். அப்படி அல்லாஹ் அங்க சொல்லவே இல்லை. ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. மஅண்டா உடன், மஅண்டா என்ன? உடன். கஷ்டத்தோடு இலகு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். இதுல நாங்க ஆழமா புரிந்து கொள்ளணும். கஷ்டத்தோட லேசு எப்படி இருக்கும்? கஷ்டத்தோட எப்படி லேசு இருக்கும்? இது நாங்க தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான அகீதாவில், உண்மையான கொள்கையில் தௌஹீதை சுமந்திருக்கிறவர்களுக்கு இது புரியும். அல்லாஹ்வை நம்பி ஷிர்கில் இருந்தும், பிதஅத்தில் இருந்தும், மூட நம்பிக்கைகளில் இருந்தும், வழிகேடுகளில் இருந்தும், அனாச்சாரங்களில் இருந்தும் விடுபட்ட அல்லாஹ் ஒருவன் என்ற தூய கொள்கையை சுமந்து வாழ்கிற ஒரு மனிதன், அவனுக்கு ஏற்படுகிற கஷ்டமும் அந்த கஷ்டத்தின் பொழுதும் அல்லாஹ் ஒரு இலகு கொடுப்பான். என்ன இலகு தெரியுமா? தீன் அவனுக்கு லேசாகி கொடுப்பான். மார்க்கத்தின்பால் விரைந்து செல்வதை லேசாகி கொடுப்பான். ஏன்? இந்த கொள்கையிலிருந்து ஒருவன் ஓரமாக மாட்டான், இந்த கொள்கையிலிருந்து வெளியே செல்ல மாட்டான். கஷ்டங்கள் தான், ஆனால் அந்த கஷ்டங்களுடன் அல்லாஹ் தௌஹீத் என்ற இலகுவை வைத்திருக்கிறான், ஈமான் என்ற இலகுவை வைத்திருக்கிறான், இபாதத் என்ற இலகுவை வைத்திருக்கிறான், இஹ்லாஸ் என்ற இலகுவை வைத்திருக்கிறான். தவக்குலோடு அல்லாஹ்வை சார்ந்திருப்பதில் ஒரு இன்பம் இருக்கிறது. ஆனால்
இங்கால ஏச்சு, இங்கால பேச்சு, இங்கால அடி, இங்கால துன்புறுத்தல், வசைபாடல், அவதூறு, பொய், இட்டுக்கட்டல் எல்லாமே சூழ்ந்திருக்கிற பொழுதும் ஒரு தௌஹீத்வாதி தனிமையில் கண்ணீர் துளிகளை வடித்து அல்லாஹ்வோடு பேசிக்கொண்டு உரையாடிக்கொண்டு அவனது கொள்கையில் உறுதியாக இருக்கிறான் என்றால் இந்த கஷ்டங்களோடு அல்லாஹ் வைத்திருக்கிறான். உடன் வைத்திருக்கிற ரெண்டும் இருக்கும். மௌத்து வரை இந்த ரெண்டும் இருக்கும். எல்லா நிலைகள் இந்த ரெண்டும் இருக்கும். பின்புண்ட வார்த்தை அங்க கிடையாது. பின்புண்டா சும்ம மாண்டா உடன். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான், உடன் இருக்கிறான். உடன்டா அல்லாஹ் உடன் இருக்கிறான், பின்பு அல்ல, அடுத்ததல்ல, உடன் சேர்ந்திருக்கிறான். அல்லாஹ் ஒன்றாக இருக்கிறான். தவறான அகீதாவில் இருப்பவர்கள் சொல்வதை போன்று அல்லாஹ் கலந்திருக்கிறது அல்ல. அல்லாஹு தஆலா இந்த மனிதனோடு இருக்கிறான் என்றால் உதவி தேடுங்க, அல்லாஹ் தருவான். உடனே அல்லாஹ் விடையடிப்பான். நீங்க கஷ்டத்துல கையேந்துங்க, பொறுமை செய்யுங்க, கையேந்துங்க, அல்லாஹ் தருவான். அல்லாஹ் எப்பொழுதும் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பான். எனவே அல்லாஹ் சொல்றான், நபியே அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், உங்களோட இதயம், உங்களோட சதுர், உங்களோட உள்ளத்தை அல்லாஹ் விரிவாக்குகிறான். அல்லாஹ் விரிவாக்கவில்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப எனவே அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய உள்ளத்தை விரிவடை செய்யணும். விரிவடைய செஞ்சா நாங்க முதலாவது அடிப்படை என்ற உள்ளம் எதற்காக விரிவடையணும்? தௌஹீதுக்காக. அதை அடைஞ்சு கொள்வதின் பால் தான். இப்ப இரண்டாவது பகுதி என்னென்றால் உள்ளம் விரிவடையும். இப்ப இந்த விரிவடைகிற நேரத்தில் ஆன்மா விரைந்து செல்லும். உள்ளம் விரிவடைஞ்சு தானே, எங்கட உள்ளம் எதையும் ஏற்க ரெடி, எங்கட உள்ளம் நல்லதை ஏற்க ரெடி. எதையும் ஏற்கும் உள்ளம் என்றால் நீங்க எதை கொண்டு போய் போட்டாலும் அங்க அந்த உள்ளம் என்ன செய்யும்? ஃபில்டர் பண்ணி கொள்ளும். இது அசத்தியம், இது சத்தியம், இது பிதஅத்து, இது சுன்னத்து, இது நேரான ஹுதா நேர்வழி, இது லலாலா என்று அந்த உள்ளம் ஏன் விரிவடைஞ்சிருக்குது, அது ஃபில்டர் பண்ணும். இப்ப என்ன செய்யும் தெரியுமா? அது விரைந்து செல்லும். எங்க விரைந்து செல்லும்? அல்லாஹ் குர்ஆன்ல நன்மைகளை பத்தி சொல்கிற பொழுது விரைந்து செல்லுங்கள் என்று தான் பயன்படுத்துறான். உலகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நடந்து செல்லுங்கன்னு சொல்றான். அரபுல அழகா அல்லாஹ் வார்த்தையை பயன்படுத்துறான். பாருங்க, ஹுவல்லதீ ஜஅல லகுமுல் அர்த தலூலம் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, இந்த பூமி அல்லாஹ் உங்களுக்காக வசப்படுத்தி தந்திருக்கிறான். இந்த பூமியில போய் நீங்க சம்பாதிங்கன்னு அல்லாஹ் சொல்ற வசனத்துக்கு அல்லாஹ் ஃபம்ஷூ என்று சொல்கிறான். மஷா எம்சின்னு அரபுல என்ன? அரபு படிச்சவங்களுக்கு தெரியும். மஷா எம்சின்னு சொன்னா நடக்கிறது, எட்டு வச்சு நடக்கிறது, மஷா நடந்து போறது. அல்லாஹ் அங்க என்ன சொல்றான்? ஹுவல்லதீ ஜஅல லகுமுல் அர்த் தலூலம் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, பூமியில பல பாகங்களிலும் நீங்கள் நடந்து சென்று வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இது உலகத்தை பத்தி சொல்றான். அதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா சூரா ஜுமாவுல அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? ஃபைதா குதியத்திஸ் ஸலா, தொழுகை முடிந்து விட்டால் ஃபந்தஷிரு ஃபில் அர்த், பூமியில பறந்து செல்லுங்க. கூட்டமா இருந்து எப்படி கூட்டத்துக்குள்ள ஓடி போயிடுமா? ஜும்மா முடிஞ்சிட்டா நீங்க பறந்து செல்லுங்க. அப்படின்னா என்ன? ஒரு ஆளா பறந்து மெதுவா போங்க. பறந்து அல்ல, பறந்து விரிந்து செல்றது. அதாவது கூட்டமா இருக்கும்போது ஓட இயலாது. கூட்டமா கலைஞ்சு போற நேரம் மெதுவா நடந்து போவாங்க. இப்படி போங்கன்னு நல்லா சொல்றான். ஃபந்தஷிரு, பறந்து விரிந்துன்னு சொல்லுவோம். பறந்து போறது, பறந்து அல்ல, பறந்துனா வேற. அது தார, அரபுல தாரண்டா பறக்கிறது. இது இன்தஷர, பறந்து போறது. அப்ப அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்றான் நீங்க ரிஸ்க தேடுறதுக்கு போறதுக்கு. ஆனா அல்லாஹ் சொல்கின்றான் நீங்க அல்லாஹ்ட மக்ஃபிரத்தை அடைஞ்சு கொள்ளணும் என்றால் உங்களோட நம்பிக்கை அக்கீதா சரியா இருக்கணும். அக்கீதா சரியா இருந்து நீங்க பாவம் செஞ்சிட்டீங்கடா இப்ப நீங்க எப்படி போகணும்? அல்லாஹ் என்ன சொல்றான்? வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். வஸாரிஉ, விரைந்து செல்லுங்கள். எங்க விரைந்து செல்லுங்க? சாரஅண்ட் அந்த அரபு சொல்லுக்கு, அரபுல இந்த வஸன், இந்த இப்படியான வாசகங்கள், இந்த சொற்கள் வந்தால் சாரஅ ஃபஅலன்னு சொல்லுவாங்க. சாரஅ ஃபஅல வஸன் இப்படி வந்தா ஒருவர் செய்ய முடியாது, ரெண்டு பேர் தான் செய்யலாம். அதாவது விரைந்து செல்லுங்கள். ஒரு ஆள் ஓடி போகும்போது ஒரு ஆள் விரைந்து செல்வார், இன்னொரு ஆள் அவரை முந்திரத்துக்கு போட்டி போடுவார். சாரஅ சாபகண்டா போட்டி போடுறது. விரைந்து செல்லுங்க, ஒருவரை ஒருவர் போட்டி போட்டு கொண்டு விரைந்து செல்லுங்கள். இதுல ஒரு ஆள் வராது. இந்த வஸன் வந்தாலே அரபுல ரெண்டு பேர் வரணும், ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்றதுக்கு வரும். அல்லாஹ் இங்க சாரஅன்னு சொல்றான் நீங்க விரைந்து போங்க. பின்னால ஒரு ஆள் பிடிக்க வந்தா நீங்க எப்படி போவீங்க? பின்னால ஒரு ஆள் பிடிக்க வந்தா நடந்து போவீங்களா? என்ன செய்வீங்க? ஓடி விரைந்து செல்வீங்க. அல்லாஹ் சொல்கிறான் விரைந்து செல்லும் ஆன்மா. இப்ப இந்த மனிதன் கல்பு
விரிவாகிட்டு சொன்னால் இவன் விரைந்து செல்வான். விரிவாக இல்லைண்டா அவன் விரைந்து செல்ல மாட்டான், அதே இடத்துல உட்கார்ந்துருவான், கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காருவான், எல்லா வழிகேடும் அவனை ஆட்சி செய்யும், அப்படியே இருப்பான், மௌத்தார் வரை அப்படியே இருப்பான். கல்பு விசாலமாயிட்டுதா நஃப்ஸ் விரையும். எதன்பால் விரையும்? வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களோட ரப்புட மக்ஃபிரத்தின்பால் விரைந்து செல்லுங்க. அல்லாஹ்ட மன்னிப்பு இருக்குதே அதன்பால் விரைந்து செல்லுங்கள். மன்னிப்பு இருக்குதே நாளைக்கு செய்வோம், நாளை மறுதினம் செய்வோம் என்றால் நீங்க விரைந்து செல்லவில்லை. மக்ஃபிரத்தின்பால் விரைந்து செல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபீ யௌமின் 70 மர்ரா வ ஃபீ ரிவாயத்தின் 100 மர்ரா. சஹீஹ் புகாரில வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் அந்த ஆன்மா பாவ மன்னிப்பு தேடும், அந்த ஆன்மா அல்லாஹ்விடம் செல்லும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் ஒவ்வொரு நாளும் 70 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்கிறேன், தௌபா செய்கிறேன். இன்னொரு அறிவிப்புல 100 விடுத்தம். ஒவ்வொரு நாள் ரசூலா செஞ்சாங்க. என்ன பாவம் செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எங்களை மாதிரி அடுக்கடுக்கா பாவம் செஞ்சவங்களா? இல்லை. ஆனால் அந்த ஆன்மா அவரை இருக்க விடாது. விரிவடைந்த இதயத்தை சுமந்த மனிதனுடைய ஆன்மா நல்லதின் பால் செல்ல வேண்டும், மக்ஃபிரத்தின் பால் விரைந்து செல்லும். அதனால தான் அபூபக்கர முந்தணும் 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 என்று உமர் போட்டி போட்டார் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் போட்டி போட்டார்? அந்த ஆன்மா இருக்க உடை இல்லை, போட்டி போட்டாங்க. ஏன் போட்டி போட்டாங்க? உலகத்துக்காக அல்ல, மறுமையின் விவகாரத்தில் நீங்கள் போட்டி போடுங்கள். வஃபீ ذلك فليتنافس المتنافسون. சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான், வஃபீ ذلك فليتنافس المتنافسون. சொர்க்கத்திற விஷயத்துல போட்டி போடுங்க. அவற்ற 2 கார் இருக்குது, அவற்ற பங்களா இருக்குது, இருக்கிறது பிரச்சனை இல்லை. நல்ல முறையில் இருந்தால், அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தால் அது பிரச்சனையே கிடையாது, அதன் மூலமா சொர்க்கம் அடையலாம். ஆனால் பொறாமைப்படுகிற மனோநிலை வரக்கூடாது, அதுல போட்டி வரக்கூடாது. அல்லாஹ் தாரானா போதும் என்று அப்படி எடுத்துட்டு போகணும். அப்ப இந்த உலக விவகாரத்தில் அந்த ஆன்மா போதுமென்று இருக்கும், மறுமை விவகாரத்தில் போதாதுன்னு தான் இருக்கும். அதையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? லைஸல் கினா அன் கஸரத்தில் அர்த் வ இன்னமல் கினா கினன் நஃப்ஸ்னு சொன்னாங்க. செல்வங்களை சொத்துக்களை சேர்க்கிறது அல்ல செல்வந்த நிலை, உண்மையான செல்வந்த நிலை போதுமென்ற மனசு வந்தால். கினன் நஃப்ஸ் இருக்குது, நஃப்ஸ் ஆன்மா இருக்குது, அது போதுமென்று இருக்கும். கல்பு விரிவடைந்தால், கல்பு நன்மையின்பால் ஈமானின்பால் விரிவடைந்தால் நஃப்ஸ் போதுமென்று இருக்கும். உலக விஷயத்துல, தீனுடைய விஷயத்துல விரைந்து போகும். துனியாட விஷயத்துல போதும், எனக்கு அல்லாஹ் தந்தது போதும் என்று இருக்கும். ஆன்மா என்ன செய்யும்? எனக்கு போதும் என்ற மனதோடு இருக்கும் என்றால் அந்த ஆன்மா விலை மதிப்பற்ற ஆன்மா. வேணும் 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 என்றால் அது தேடிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் சொல்றான், அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். மண்ணறைகளை சந்திக்கும் வரை, கபறுகளை சந்திக்கும் வரை தேவை தேவை வேணும் வேணும் தேடணும் தேடணும் போவாரு, அப்படியே மரணித்து விடுவார். அது அடங்காமல் மரணித்து விடும். ஆனால் நன்மையின் பால் அப்படி போகணும், உலகத்தின் பால் போதும் என்று இருக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? வசாரிஉ இலா மக்ஃபிரா வ ஃபீ ذلك ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர முந்தணும் உமர முந்தணும், உமர் அபூபக்கர் முந்தணும் முந்தணும் என்று போட்டி போட்டார்களே, உலக விவகாரத்தில் அல்ல, மறுமையினுடைய விவகாரத்தில். அல்லாஹ் சொல்றான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த். இந்த வானம் பூமியினுடைய பருமனை ஒத்த சுவர்க்கத்தின் பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அது யாருக்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது? உஇத்தத் லில் முத்தகீன், இறையச்சமுடையவர்களுக்கு, இறை உணர்வோடு அல்லாஹ்வை அஞ்சிய வேண்டிய முறைப்படி அஞ்சி அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய இறையச்சமுடையவர்களுக்கு, தக்வா உள்ள மனிதர்களுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். அப்ப விரிவடைந்த உள்ளமும் விரைந்து செல்லும் ஆன்மாவையும் பெறுகிற ஒரு மனிதன் உள்ளத்தில் அடைகிற நிலைதான் தக்வா. தக்வா தக்வான்னு சொல்றோமே, இந்த ரெண்டையும் பெறுகிற மனிதனுக்கு உள்ளத்தில் ஏற்படுற உதிப்பு தான் தக்வா. அது என்ன செய்யும் தெரியுமா? அவரை மக்ஃபிரத்தின்பால் விரைந்து செல்ல தூண்டும். ஓடி செல்வார், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு நாள் நான் இஸ்திக்பார் செய்கிறேன், ஒவ்வொரு நாளும் பாவம் மன்னிப்பு தர்றேன். நாங்க காலையில இருந்து இரவு வரை பாவம் செய்கிறோம், அல்லாஹ் இடத்துல எவ்வளவு இஸ்திக்பார் செய்கிறோம்? இன்றைக்கு நான் இஸ்திக்பார் செஞ்சேனா? இன்றைக்கு நான் தௌபா செய்தேனா? பாவத்தாலே சூழ்ந்திருக்கிறோம், பாவத்துடைய சூழல் எங்களுக்கு இலகுபடுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாவம் பாவம் என்று வாழுகிறோம். ஆனால் எங்களோட ஆன்மா அதில் திளைத்து போய் இன்பமுறுகிறது என்றால் ஆன்மாவில் பிரச்சனை இருக்கிறது. கல்பு அப்படியே இறுகி போயிரும், ஆன்மா அப்படியே உட்கார்ந்துரும். இந்த நிலை இருக்கக்கூடாது. ஆன்மா விரைந்து சென்று கொள்ளே இருக்க வேண்டும். ஒரு முஃமினுடைய நம்பிக்கை அப்படித்தான். இப்ப இஷாவா முடிஞ்சிருச்சு, அடுத்தது வித்ரா, அதை நான் தொலை போறேன், கியாமுல் லைலா தொலை போறேன், அல்லாஹ் பத்தி பேசுறேனமா கேட்க போறேன்,
தூங்க போறேனா அல்லாஹ்வுடைய திக்ரோட தூங்க போறேன், தூங்குற நேரம் கடைசியில் என்ன துவா அதை ஓத போறேன். அவருடைய எண்ணம் எல்லாம் அல்லாஹ்வை நோக்கி விரைந்து கொண்டே இருக்கும். போற வேகம் ஈமானுக்கு ஏற்ப கூடும் குறையும். ஹந்தலா வீட்டில் உறங்கி கொண்டிருந்தார், மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். நீ அல்லாஹ்வுடைய பாதைக்கு வாங்கணும்னே ஓடி போனார். இதுவும் ஒரு வேகம். வீட்டில் என்ன இருக்குது கொண்டு வாங்கின ரசூல்லா, வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் பொருளாதாரம் தான், ஆனால் அபூபக்கர் எல்லாத்தையும் சுருட்டி கொண்டு வந்தார். ஆன்மா விரைந்தது, ஆன்மா விரைந்தது. அதுல படித்தரம் இருக்குது. சில நேரத்தில் நாஃபக ஹந்தலா, நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டார், முனாஃபிக் ஆயிட்டார்னு வந்தார். ஏன்? ரசூல்லாவோட இருக்கும்போது ஈமான் கூடுது, வீட்டுக்கு வந்தா ஈமான் குறையுது. அப்ப அவர் முனாஃபிக் என்ற நிலையை உணர்ந்தார். ரசூல்லா சொன்னாங்க அது முனாஃபிக் தனம் அல்ல, அது ரசூல்லா தீர்வை சொல்லி அனுப்புறாங்க. அப்படி பயந்த மனிதருடைய அந்த ஜனாசாவை மலக்குமார்கள் குளிப்பாட்டுகிறார்கள். அல்லாஹ் அப்படி கண்ணியப்படுத்தினான். நாங்க விரைந்து போறதுல வேண்டா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஆளுக்கால், ஆனா விரைந்து போக மறுத்து விடக்கூடாது. அடுத்த ஸ்டெப் போறதுக்கு நாங்க மறந்து விடக்கூடாது. நன்மையில தேங்கி நிற்க கூடாது. நன்மையை படிக்க வேண்டும், தேட வேண்டும். அல்லாஹ் போ சொல்றான், மக்ஃபரத்தின்பால் விரைந்து செல்லுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் நெருங்கி செல்லுங்கள், சுவர்க்கத்தின்பால் விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ்ட பாவ மன்னிப்பை பெறுங்க, அல்லாஹ்ட அன்பு பெறுங்க, அதுக்கப்புறம் அல்லாஹ்ட சொர்க்கத்தை பெறுங்க. விரைந்து செல்லுங்க. வசாரிஉ வசாரிஉ அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், சாபிகு என்ற வார்த்தையை குர்ஆன்ல பயன்படுத்துறான். சாபக முசாபகா முத நடத்தினாங்களே முசாபகத் ரமலான் போட்டி. இந்த சாபக என்ற வார்த்தை அரபுல ஒருவர் ஒருவரோடு போட்டி போடுறது, போட்டி போட்டு ஓடி போறது. நீ முந்திரதா நான் முந்திரதா? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வின் பால், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பால், அல்லாஹ்வுடைய சுவனத்தின் பால் நீங்கள் போட்டி போட்டு செல்லுங்கள். சாபிகு. அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தபிகுல் கைராத், நலவுகளின் பால் முந்தி செல்லுங்கள். பாருங்க, அல்லாஹ் சொல்றான் ஃபஸ்தபிகுல் கைராத் சாபிகு வசாரிஉ வஃபீ ذلك ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன் வசாரிஉ இலா மக்ஃபிரா. எல்லா வார்த்தைகளும் நன்மையை பற்றி சொல்ற வார்த்தைகள் எல்லாம் விரைந்து செல்லுங்க. தொழுகைக்கு எப்படி வாங்க? நடந்து வாங்க. ஃபத்வா சட்டம் ஹதீஸ் ஒன்று இருக்கிறது, அது வேற. தொழுகைக்கு வரும்பொழுது நீங்க விரைந்து வராதீங்க, நடந்து வாங்க, அமைதியா வாங்க, அது வேறு சட்டம். ஆனால் நீங்க தயாராகி வர நேரம் விரைவா வாங்க, தயாராகுங்க, அதுக்கு விரைவாக தயாராகுங்க. ஹய்யா அலல் ஃபலாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகைக்கு வாங்க, வெற்றிக்கு வாங்க. நீங்க அதை விட்டு விட்டு வேற எதன் பால் சென்று விடாதீங்க. அதுதான் அந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிற பெரிய பொறுப்பு. விரைந்து வாங்க, விரைந்து வாங்க. வெற்றி தொழுகையில் இருக்கிறது, வெற்றி திக்ரில் இருக்கிறது, வெற்றி மக்ஃபிரத்தில் இருக்கிறது, வெற்றி அல்லாஹ்வுடைய அன்பில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்ற ஃபஸ்தபிகுல் கைராத், நலவுகளின் பால் நீங்க முந்தி செல்லுங்கள். அதே தான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்ட நெருக்கத்தை பெறுவர்கள் இருக்கிறாங்களே, அல்லாஹ்ட நெருக்கத்தை பெறுறவங்க யாரு? والسابقون السابقون أولئك المقربون في جنات النعيم ثلة من الأولين وقليل من الآخرين على سرر موضونة متكئين عليها متقابلين يطوف عليهم ولدان مخلدون. சூரா வாக்கியால அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், நன்மையின்பால் முந்தி சென்றவர்கள், முதலாம் அவர்கள். இது இந்த உம்மத்திலையும் இருப்பாங்க. சஹாபாக்கள் அல்லாஹ் சொல்றானே சூரா தௌபா 9வது அத்தியாயத்தின் 100வது வசனத்துல, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரதான். வஸ்ஸாபிகூன், இங்க அல்லாஹ் சொல்றான் வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், சஹாபாக்கள் முந்தி கொண்டார்கள், அவங்களே அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவங்க சொர்க்கவாதி. அவங்களை பின்பற்றவங்களையும் அல்லாஹ் பொருந்தி கொள்றான், அதையும் அல்லாஹ் அங்க உத்தரவாதம் அளிக்கிறான். அவர்கள் யாராக இருப்பார்கள்? வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், அவர்களுடைய ஆன்மா போட்டி போட்டு கொண்டு விரைந்து செல்லும், நன்மையின் பால் முந்தி செல்லும். ஏன்? விரிவடைந்த இதயம், நன்மைகளை ஆசிக்கிற நேசிக்கிற இதயம். வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், அவர்கள் முந்திக் கொண்டவர்கள், நன்மையின்பால் விரைந்து சென்றவர்கள், போட்டி போட்டு நன்மை செய்தவர்கள். உலாயிகல் முகர்ரபூன், அவர்கள் அல்லாஹுவின் நெருக்கத்துக்குரியவர்கள், அல்லாஹுவின் நெருக்கத்தை அன்பை பெற்றவர்கள். அவர்கள் எங்கிருப்பார்கள்? ஃபீ ஜன்னாத்தின் நஈம், சொர்க்கத்தில் இருப்பார்கள். ஃபீ ஜன்னாத்தின் நஈம்,
அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான், அலா சுருரி மௌதூனா முத்தகீன அலைஹா முத்தகாபிலின், சொர்க்கத்திலே உயர்ந்த கட்டில்களில் இருப்பார்கள், அங்கு வைக்கப்பட்டிருக்கிற கட்டில்களிலே அவர்கள் சாய்ந்திருப்பார்கள், ஒருவரை ஒருவர் முன்னோக்கி இருப்பார்கள். யதூஃபு அலைஹிம் வில்தானும் முகல்லதூன் பிஅக்வாபி வஅபாரீக் வகஅஸிம் மின் மஈன். சிறுவர்கள் அப்படி அவர்களை சூழ வலம் வந்து கொண்டே இருப்பார்கள். பிஅக்வாபின் வஅபாரீக் வகஅஸிம் மின் மஈன் லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுன்ஸிஃபூன் வஃபாகிஹத்தின் மிம்மா யதخيرون வலஹ்மி தைரின் மிம்மா யஷ்தஹூன் வஹூருன் ஈன் கஅம்சாலில் லுஅ்லுஇல் மக்னூன் ஜஸாஅன் பிமா கானூ يعملون لا يسمعون فيها لغوا ولا تأثيما إلا قيلا سلاما سلاما. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிற அந்த இன்பத்தை அல்லாஹ் சூரா அல் வாக்கியால அப்படியே சொல்லிடுவாரான். சொல்லிவிட அல்லாஹ் கடைசி என்ன சொல்லலாம் தெரியுமா? இவர்கள் செய்ததற்கு கூலியாக அல்லாஹ் இதை கொடுக்கிறான். ஜஸாஅன் பிமா கானூ يعملون لا يسمعون فيها لغوا ولا تأثيما. அங்கு கேளிக்கையோ வீணோ விளையாட்டோ அல்லது அருவருப்பான அசிங்கமான கேலியான எந்த வார்த்தையும் கேட்க மாட்டார்கள் சொர்க்கத்தில். இல்லா கீலன் சலாமன் சலாமா, சலாம் சலாம் என்ற வார்த்தையை கேட்பார்கள். சாந்தி சாந்தி அமைதி நிம்மதி என்ற வார்த்தை அங்கு ஒலித்துக் கொண்டிருக்கும், கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய ஆன்மா விரைந்து செல்கிற பொழுது அல்லாஹ் சொல்றான் உலாஇக்கல் முகர்ரபூன். அங்கேயும் அல்லாஹ் சொல்றான் வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாஇக்கல் முகர்ரபூன் ஃபீ ஜன்னாத்தின் நஈம். அவர்கள் சொர்க்கவாதிகள். அப்ப இதயம் விரிவடைந்து ஆன்மா விரைந்து செல்கிற பொழுது அதற்கு அல்லாஹ் பரிசாக கொடுக்கிறான், சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அதே மாதிரி சொர்க்கத்தில் லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வஸியாதா, அதாவது லில்லதீன அஹ்ஸனு, யார் நன்மை செய்தார்களோ அவர்களுக்கு ஹுஸ்னா. ஹுஸ்னாண்டா விளக்கம் என்ன? சொர்க்கம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். வஸியாதா, மேலதிகமா ஒன்று கொடுக்கப்படும். மேலதிகமா சொர்க்கத்தில் ஒரு இன்பம் இருக்கிறது. உலகத்திலே இருக்கிற இன்பங்களில் எல்லாம் மிகப்பெரிய இன்பம், சொர்க்கத்திலே நீங்கள் அனுபவிக்கிற இன்பங்களுக்கெல்லாம் பெரிய இன்பம். அது என்ன இன்பம்? எல்லாம் உலகம் மறுமை எல்லா விவகாரங்களையும் ஒட்டுமொத்தமா பார்த்தா ஒரு மூமின் அனுபவிக்கிற பெரிய இன்பம் என்ன தெரியுமா? அல்லாஹுவை கண்ணால் பார்ப்பது, அல்லாஹோடு பேசுவது. இது போல இன்பம் இந்த உலகத்திலையும் கிடையாது, உலகத்தில் கிடையவே கிடையாது. மறுமையில சொர்க்கத்தில் இதை விட பெரிய இன்பம் கிடையாது. அல்லாஹ் வஸியாதான்னு சொல்றான். அதுதான் லzzத்துன் நظر இலா வஜி இலா வஜ்ஹிகல் கரீம். அல்லாஹ்வுடைய அந்த யா அல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க அஸ்அலுக லzzத்தன் நظر இலா வஜ்ஹிகல் கரீம், அல்லாஹ்வுடைய அந்த திருமுகத்தை, சங்கையான முகத்தை பார்க்கிற அந்த இன்பத்தை அல்லாஹ் உன்னிடம் கேட்கிறேன்னு கேட்டார்களே. அந்த ஜியாதா என்றால் சொர்க்கமும் கிடைக்கும் மேலதிகமான ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை பார்க்கிற இன்பம், அல்லாஹ்வோடு பேசுகிற இன்பம். அன்-நظர் இலா வஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கிற இன்பம். உஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. முதலாவது லாது, இரண்டாவது லே. அப்ப லா எப்படி? லா வந்தால், லாது வந்தால் உஜூஹு யௌமஇதின் நாதிரா, அன்றைய நாள் சில முகங்கள் இலங்கிக் கொண்டிருக்கும், ஒளிமயமானதாக இருக்கும். இலா ரப்பிஹா நாதிரா, அது என்ன செய்து கொண்டிருக்கும்? நலர, பார்த்து கொண்டிருக்கும், அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கும். அப்ப அந்த முகங்கள் இலங்கிக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வை பார்ப்பதனால். அல்லாஹ்வை பார்க்கிற முகங்களே இலங்கிக் கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய அழகு எப்படி இருக்கும்? அல்லாஹ் எப்படி இருப்பான்? அவனை பார்க்கிற பேசுகிற இன்பம் எப்படி இருக்கும்? அப்ப முதலாவது லாது நதர, இலங்கிக் கொண்டிருக்கும். இரண்டாவது லா நதர, பார்க்கிறது. அப்படி ஒரு இன்பம், அதான் வஸியாதா. இப்ப இதற்கு அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? ஆன்மா விரைந்து போகணும். இதை அடையணுமா? ஆன்மா விரைந்து போகணும். அல்லாஹ் அதற்கு பயன்படுத்துற வார்த்தை இருக்குதானே, இந்த வசாரிஉ வசாபிகு வசாரிஉ சாபிகு ஃபஸ்ஸபிகுல் கைராத் வஸ்ஸாபிகூன ஸாபிகூன். இந்த வார்த்தைகளை தாண்டி அல்லாஹ் தஆலா சொல்கிற இன்னும் ஒரு வார்த்தை தான் ஃபஃபிர்ரு இலல்லாஹ், ஃபஃபிர்ரு இலல்லாஹ். ஃபஃபிர்ரு இலல்லாஹ்ண்டா அல்லாஹ்வின் பால் நீங்கள் ஓடி விரைந்து விரைந்து செல்லுங்கள். விரைந்து செல்லுங்கள்னா இந்த வார்த்தை இருக்குதானே, இந்த வார்த்தைக்கு நான் குர்ஆன்ல இருந்தே ஒரு விளக்கம், குர்ஆன்ல இருந்தே இந்த வார்த்தைக்கு ஒரு நேரடியான ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். சூரா அல் முத்தஸிருடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த ஃபர்ர யஃபிருன்ற வார்த்தை
நீங்க அல்லாஹ்வின் பால் ஃபஃபிர்ரு இலல்லாஹ், இப்படி போனால் தான் அல்லாஹ்வை பார்க்கிற சாத்தியமாகும். அந்த ஆன்மாதான் அல்லாஹ்வை பார்க்கிற இன்பத்தை அடைந்து கொள்ளும், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அடைந்து கொள்ளும். அல்லாஹ் சொல்றான் ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் ஓடோடி செல்லுங்கள், பாய்ந்து செல்லுங்கள், விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ் இந்த ஃபர்ர யஃபிர்ருல இருந்து ஏவல் வினை ஃபஃபிர்ரு இலல்லாஹ், இது அல்லாஹ் இங்க பயன்படுத்துறான். எப்படி தெரியுமா? அதாவது சத்தியம், மார்க்கம், உபதேசம் யார் அதை கேட்டு செவிமடுத்து வாழ்க்கையில செயல்படுத்தவில்லையோ அவர்களுக்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரா முத்தஸிர கடைசி எடுத்து பாருங்க, மா ஸலகக்கும் ஃபீ ஸகர், அந்த வசனத்தில் அப்படியே நீங்க படிச்சிட்டு வந்தா அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான் எப்படி, கஅன்னஹும் ஹுமுரும் முஸ்தன்ஃபிரா, அவர்களுடைய உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான் விரண்டோடுகிற காட்டு கழுதைகளை போன்று. கஅன்னஹும் ஹுமுரும் முஸ்தன்ஃபிரா, விரண்டோடுகிற காட்டு கழுதைகளை போன்று என்று சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான். அந்த காட்டு கழுதைகள் ஃபர்ரத் மின் கஸ்வரா, சிங்கத்திலிருந்து உயிரை பாதுகாத்துக் கொள்ள ஓடுகிறது. ஃபர்ரன்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துறான் அல்லாஹ்? காட்டு கழுதை ஃபர்ரத் மின் கஸ்வரா, கஸ்வராண்டா சிங்கம், வளைதான் அசத்னால சிங்கம், இங்க அல்லாஹ் கஸ்வரான்னு பயன்படுத்துறான். அப்ப காட்டு கழுதை சிங்கம் துரத்திட்டு வரும் பொழுது சிங்கத்தில இருந்து உயிரை பாதுகாக்க எப்படி ஓடும்? ஒரு பாய இயலாத ஒரு கட்டிடத்தை கூட ஒரு மனிதன் திடீர்னு பாயிறான்டா, பின்னுக்கு ஒருத்தன் அவனை கொல்ல வாரான் என்ற பொழுது அது நடக்கும். பாய இயலாத பாய்வான், கம்பிக்கும் அதை பாஞ்சிட்டு ஓடுவான், நெருப்பிரிக்கும் அதை பாஞ்சிட்டு ஓடுவான், கூரைக்கு மேலால ஏறுவான், உயிர் போகுது. ஒரு சிங்கம் இந்த காட்டுக்கழுதையை பிடிக்க வரும் பொழுது சிங்கம் எப்படி அந்த சிங்கத்துடைய சதி முயற்சியில இருந்து அந்த கொலை தாக்குதல் இருந்து காட்டுக்கழுதை பாய்ந்து விரண்டு ஓடுமோ அதுபோன்று இவர்கள் உபதேசத்தை விட்டும் அதை எடுத்து நடக்கிறதை விட்டும் விரண்டு ஓடுகிறார்கள் என்று சொல்றான். இப்ப நாங்க அந்த விஷயத்துல இருந்து அந்த ஃபர்ரண்ட வார்த்தையை எடுத்துக்கொள்ளணும். இந்த ஃபர்ரண்ட வார்த்தை அல்ல அங்க பயன்படுத்த நீங்க அல்லாஹ்வின் பக்கம் போங்கண்டு. இப்ப அல்லாஹ்வின் பக்கம் போறது எப்படி போகணும்? இவ பின்னுக்கு எங்களை கொல்றதுக்கு ஒரு ஆள் அல்லது சிங்கம் திறத்துதுண்டா எப்படி நம்ம ஓடுவோம்? உயிரை பாதுகாத்துக்குள்ள எப்படி ஓடுவோம்? பார்த்து ரைட் கொஞ்சம் நடந்து போவோம், அப்படியா செய்வோம்? ஏன்னா உயிருக்கு பயம், ஓடுவோம், விரைந்து ஓடுவோம், விரண்டு ஓடுவோம். அதே வார்த்தை அல்லாஹ் சொல்றான் ஃபஃபிர்ரு இலல்லாஹ், நீ அல்லாஹ்வின் பக்கம் அப்படி போ. நாளை அடுத்த நொடி மரணம், அடுத்த நொடி மரணம், அடுத்த நொடி மரணம் என்று மரணம் உன்னை துரத்துவதை போன்று அடுத்த நொடி மரணம் என்பதை போல தொழு, அடுத்த நொடி மரணம் என்பதை போல ஹலால் ஹராமை பேணிக்கொள், அடுத்த நொடி மரணம் என்பதை போன்று தனிமையை ஆக்கிக்கொள், அடுத்த நொடி மரணம் என்பதை போன்று உனது குடும்பத்தை ஆக்கிக்கொள், அடுத்த நொடி மரணம் என்பதை போன்று உனது தனிப்பட்ட சமூக வாழ்க்கையை நீ ஆக்கிக்கொள், அல்லாஹுடனான தொடர்பை நீ ஆக்கிக்கொள். ஃபஃபிர்ரு இலல்லாஹ். அப்ப அந்த ஆன்மா எப்படி போகணும்? விரைந்து செல்வதை தாண்டி உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு சிங்கத்திலிருந்து தப்பி ஓடுகிற பொழுது இயங்காத அல்லது உனக்கு முடியாத ஒன்றையெல்லாம் முடியுமாக ஆக்கிக் கொண்டு நீ பாய்ந்து செல்வதை போன்று ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீ விரைந்து செல். அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து செல்றனா என்ன? தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. நான் சொன்னேன் ஆன்மா விரைந்து செல்லணும் அல்லாஹ்வின் பக்கம், நன்மையின் பக்கம். நாங்கள் நிறைய விஷயங்களை நன்மை இபாதத்தோட சேர்த்து பார்த்தோம். அல்லாஹ்வை அறிவதின் பால் விரைந்து செல்ல வேண்டும். அல்லாஹ் யார், அந்த ரப்பு யார், அவனை எப்படி வணங்க வேண்டும், அவனை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற மாரிஃபத்துல்லாஹ்வின் பால் விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ்வின் பால் விரைந்து செல்வது என்பது அதுதான். போலி தக்குவா அல்ல, போலி அடையாளங்கள் அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் பத்தி ஒன்றுமே தெரியாது, மார்க்கத்தை பத்தி ஒன்றுமே தெரியாது, அகீதாவை பத்தி ஒன்றுமே தெரியாது, எல்லா பிதஅத்துகளையும் செய்து கொண்டு நாங்கள் மகான்கள், நாங்கள் சூஃபிகள், நாங்கள் நல்லோர்கள், நாங்கள் பெரியார்கள் என்றால் இந்த மார்க்கத்துக்கு அடையாளம் முக்கியம் அல்ல. நீ சுஜூதில் மரணிப்பதல்ல நல்ல மரணம், தௌஹீதோடு வீட்டின் நடுவில் மரணித்தாலும் தௌஹீதோடு மரணித்தால் தான் நல்ல மரணம். ரசூலுல்லாஹ் எங்க மரணிச்சாங்க? மனைவியின் மடியில் மரணித்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் என்ன மரணம்? அது தௌஹீதோடு மரணித்தார்கள். அபூபக்கர் எப்படி மரணித்தார்? வீட்டின் மூலையில் மரணித்தாலும் மனைவியின் மடியில் மரணித்தாலும் தௌஹீதோடு மரணித்தால் அது நல்ல மரணம். நீ சுஜூதில் மரணித்தாலும் ஷிர்கோடு பிதஅத்தோடு மரணித்தால் அது கெட்ட மரணம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் வெளித்தோற்றங்களை பார்ப்பதில்லை. நீ அல்லாஹ்வுடைய மாளிகையில் இருந்து பிதஅத்தை அரங்கேற்றி பொய்யை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரிலே பொய்களை அரங்கேற்றி 1000 பிதஅத்துகளை செய்துவிட்டு அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வதில் என்ன பிரயோசனம் இருக்கிறது? நாம் எங்கு மௌத்தாகிறோம் என்பது அல்ல முக்கியம்,
என்ன எண்ணத்தோடு மரணிக்கிறோம், என்ன கொள்கையில் மரணிக்கிறோம்? ஷிர்க்கும் பிதஅத்தும் நிறைந்த கொள்கையோடா, அல்லது அல்லாஹ் ஒருவன் என்ற அல்லாஹ் ஒருவனை நம்பி இந்த தௌஹீதில் இருந்து சுன்னாவில் வாழ்ந்து மரணிக்கிற ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் சஹாபாக்கள் வாழ்ந்த கொள்கையில் மரணிப்பதா, அல்லது யாரோ எவரோ சொன்ன கண்டகடி எல்லாவற்றையும் மார்க்கமாக எடுத்துக்கொண்டு வாழ்வதா மார்க்கம்? அடையாளம் முக்கியம் அல்ல சகோதரிகளே, ஆதாரம் முக்கியம், கொள்கை முக்கியம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல மரணத்துக்கு எத்தனை சஹாபாக்களுடைய மேனி 50, 80, 100 காயங்கள் சல்லடையாக்கப்பட்டார்கள். சில சஹாபாக்களுடைய அனஸ் இப்னு நதர் அடையாளம் காணாமல் உடம்பு சல்லடையாக்கப்பட்டது. ஆனால் அவர் இழிவான மரணமா மரணித்தார். முஸ்அப் இப்னு உமைர் சல்லடையாக்கப்பட்டு கிடந்தார். கபன் செய்யறதுக்கு ஆடை இல்ல. கெட்ட மரணமா? எது நல்ல மரணம்? தௌஹீதில் மரணியுங்கள், அகீதா சரியான முறையில் இருந்து மரணியுங்கள். அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காமல், ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சுன்னாவிலே பித்அத்தை நுழைவிக்காமல் சுன்னாவோடு வாழ்ந்து மரணியுங்கள். நீங்கள் வீட்டு நடுவில் மரணிக்கலாம், அல்லது வீதியில் மரணிக்கலாம், தெருவில் மரணிக்கலாம். நீங்கள் அசிங்கப்படுத்தப்படலாம், உங்கள் ஜனாஸா அடக்கம் செய்யப்படாமல் வீசப்படலாம். அல்லாஹ்வுக்காக மரணிக்கிற பொழுதுதான் அது நல்ல மரணம். நாங்க விளங்கிக் கொள்ளணும் சகோதரிகளே, நல்லது எது என்பதை கூட இந்த சமூகம் விளங்காமல் இருக்கிறது. அல்லாஹ் எல்லாரையும் மன்னிக்கணும், எல்லாருக்கும் அல்லாஹ் அருளை கொடுக்க வேண்டும், அல்லாஹ் புத்தியை கொடுக்க வேண்டும், நேர்வழியை கொடுக்க வேண்டும், இதயம் விரிவாக வேண்டும், ஆன்மா விரைந்து செல்ல வேண்டும். எதிலே விரைந்து செல்ல வேண்டும்? இந்த அகீதாவில், தௌஹீதில், குர்ஆன் சுன்னாவில் விரைந்து செல்ல வேண்டும் சகோதரர்களே. அல்-இஅ்திஸாம் பில் கிதாபி வஸ் சுன்னா, குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடிப்பதில் விரைந்து செல்ல வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, அறிஞர்கள் ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டது, யா அல்லாஹ் என்ன நேர்வழியில் மரணிக்க செய். உங்களுடைய ஜனாசாக்கு 1000 பேர், 2000 பேர், 2 லட்சம் பேர் வாரது அல்ல பெருமானம். ஒரு ஆள் வந்தாலும் தௌஹீத்வாதியாக அவர் இருக்கணும், ஷிர்க் வைக்காதவராக இருக்கணும், அது பெருமதி. அன்புக்குரிய சகோதரிகளே, சில அறிஞர்களுடைய ஜனாசாக்களை யாருமே பார்க்க வரையில, அதனால் அல்லாஹ்விடத்தில் பெருமானம் இல்லாமல் ஆகிவிட்டாரா? வழிகட்டில் இருப்பவர்கள் 1000 பேர், லட்சம் பேர் கூடுவது அல்ல பெரிய விடயம். அல்லாஹுக்காக தூய கொள்கையோடு இருக்கிற மனிதர்கள் நாங்க தான் என்று நாங்கள் எங்களை நம்பிவிடக் கூடாது, பரிசீலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கடுகளவும் துளியளவும் ஷிர்க் உள்ளத்திலே வந்துவிடக் கூடாது, பிதஅத் வாழ்க்கையில் நுழைந்து விடக்கூடாது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் சகோதரர்களே. அதில் தான் ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சி இருக்கிறது, அதில் தான் வெற்றி இருக்கிறது, அதில் தான் நெஞ்சு விரிவடைந்திருக்கிறது, ஆன்மா அதில் தான் விரைந்து செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட உள்ளங்கள் வர வேண்டும். அல்-இஅ்திஸாம் பில் கிதாபி வஸ் சுன்னா. ஊருக்காக நான், ஊருடைய பேச்சுக்காக, ஊருக்காக, உலகுக்காக நான் நடிக்கிறவன் அல்ல. யார் எதை வேண்டாலும் சொல்லட்டும், சுன்னாவை நான் நாசமாக்க மாட்டேன், சுன்னாவை நான் அழுக்காக்க மாட்டேன். அன்புக்குரிய சகோதரிகளே, பள்ளிக்குள்ளே எத்தனை பிதஅத்துகளை செய்கிறோம், பள்ளிக்குள்ளே எத்தனை பிதஅத்துகளை செய்கிறோம். ஆனால் நாங்கள் எல்லாம் பக்குவமானவர்கள் என்று சொல்கிறோமே, எப்படி மனசு வருகிறது? உங்களுடைய குடும்ப விவகாரத்தில் ஒருவர் பொய் சொல்லிவிட்டார், இவர் பொய் சொல்லிவிட்டார் என்று சொல்லி பகையை வெளிப்படுத்துகிற நீங்கள், மிம்பரில் இருந்து கொண்டே அல்லாஹ்வுடைய தூதரின் மீது பொய் சொல்லுகிறவரை மகான் என்று, உலமா என்று, அறிஞர் என்று, வழிகாட்டி என்று எடுக்கிறீர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ மகாதஹு மினன் நார். யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, என் மீது பொய் சொல்லுகிறாரோ அவர் நரகத்தை தங்குமிடமாக ஆக்கிக் கொள்ளட்டும், நரகத்தை தங்குமிடமாக ஆக்கிக் கொள்ளட்டும். அவர் எவ்வளவு பெரிய தலப்பா கட்டினாலும் சரி, எவ்வளவு பெரிய ஜுப்பா போட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய அவுலியாண்டு மக்களால் மதிக்கப்பட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரில் பொய் சொன்னால் அவர் தங்குமிடம் நரகம் என்பதை நான் சொல்ல இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இதயம் விரிவடைகிற பொழுது ஆன்மா இங்க விரைந்து போகணும். அல்-இஅ்திஸாம் பில் கிதாபி வஸ் சுன்னா, குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடிப்பதின்பால் செல்ல வேண்டும். அதே மாதிரி தக்வாவின்பால் விரைந்து செல்ல வேண்டும், இறையச்சத்தின்பால் விரைந்து செல்ல வேண்டும். இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், மௌத்தாகும் வரை அல்லாஹ்வுக்காக, ஊருக்காக, உலகுக்காக, பெருமைக்காக, பாராட்டுக்காக, புகழ்ச்சிக்காக, மக்களுக்காக, மனிதர்களுக்காக அல்ல. நான் அமல் செஞ்சா கூலிதாரது என்ற ரப்பு என்ற வணக்கம் ரப்புக்குத்தான். அப்படி வாழ்றது தான் விரைந்து செல்லும் ஆன்மா. தொழுகையில் நபி வழி பேணப்படுகிறதா? தொழுகையின் ஆரம்பம் பிதத், கடைசி பிதத். கேட்டால் ஜமாத் வைக்கிறோம், தொழுகை நடத்துகிறோம். உஸல்லி ஃபர்லல் லுஹ்ரி 4 ரக்காத்தின் அதான் முஸ்தக்பிலன், பிதத்தோடு ஆரம்பிக்கிறார்கள். கடைசியா ஒருவர் துஆ கேட்கிறார், பின்னால் ஆமீன் சொல்லிவிட்டு போகிறார்கள். தொழுகையின் ஆரம்பம் பிதத், முடிவு பிதத். கேட்டா நாங்க 5 நேரம் ஜமாத்தோட தொழுகிறோம். பார்த்தீர்களா, ஜமாத்தோடு தொழுதினால் நன்மை இப்படி கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இந்த வழிகாட்டல்களை சொன்னார்களா? எத்தனை வருடம் வாழ்ந்தார்கள், தொழுதார்கள், காட்டினார்களா? ஏன், யார் உருவாக்குனது? அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையை உள்ளச்சத்தோடு தொழுறண்டா குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தொழுங்க.
ஜகாத் கொடுக்குறீங்களா, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் செய்யுங்க. நோன்பு பிடிக்கிறீங்களா, நவைத்து சௌமகதி, யார் சொல்லி தந்தது? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதன் அவனுக்கு ஏற்ற அடிப்படையிலே மார்க்கத்தை செயல்படுத்துகிறான் என்றால் அவனுடைய இதயம் இன்னும் விரிவடையவில்லை. ஆன்மா விரைந்து செல்ல எத்தனைக்கவும் இல்லை, முடங்கி கிடக்கிறது. எனவே எங்களுடைய உள்ளம் விரிவடைகிற பொழுது அதை விரிவடைய அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, யா அல்லாஹ் இந்த உள்ளத்தை விரிவாக்கியா அல்லாஹ், சத்தியத்தினை காட்டியா அல்லாஹ், யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் முன்னாடியும் பேசப்பட்டது. அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, நேர்வழியை காட்டியா அல்லாஹ், நேர்வழியில உள்ளத்தை உறுதிப்படுத்தியா அல்லாஹ், நேர்வழி காட்டிய பின்னால வழிகேட்டின் பால் செல்றதுக்கு என்ன விட்டுடாதையா அல்லாஹ்ன்னு கேட்கிற பொழுதுதான் அன்புக்குரிய சகோதரிகளே எங்களுடைய உள்ளம் விரிவடையும். உள்ளம் விரிவடைகிற பொழுது எங்களுடைய ஆன்மா விரைந்து செல்லும். ஆன்மா விரைந்து செல்கிற பொழுது அதை நீங்கள் பிடித்து சொல்லுங்கள். இபாதத்தின் பால் விரைந்து செல்வதற்கு முன்னால் நீ அகீதாவின் பால் விரைந்து செல்லு, சுன்னாவின் பால் விரைந்து செல்லு, மாரிஃபத்துல்லாஹ் அல்லாஹ்வை அறிவதின் பால் விரைந்து செல்லு, குர்ஆன் சுன்னாவை படிப்பதின் பால் விரைந்து செல்லு. படித்து அமல் செய், சுன்னாவை நிலைநாட்டு என்று உங்களுடைய உள்ளத்துக்கு நீங்கள் பழக்கப்படுத்துங்கள், பயிற்சி அளியுங்கள். அல்லாஹு தஆலா அந்த ஆன்மாக்களுக்கும் அந்த இதயத்துக்கும் தான் சொல்லுகின்றான், நாளை மறுமையிலே வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நஃப்ஸு தான் அல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆன்மா. அந்த கல்பு தான் சலீமான இதயம். அந்த சலீமான இதயத்துக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் சொர்க்கம் இருக்கிறது. அந்த அமைதி பெற்ற ஆன்மா நன்மைகளின் பால் விரைந்து சென்று அங்கே கிடைக்கிற அமைதியை பெற்றுக்கொள்கிற ஆன்மாவைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆன்மாவே நீ விரைந்து சென்றாய், ஓடி சென்றாய், நல்லதின் பால் அமைதி பெறுகிறாய். அந்த ஆன்மாவே இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியத்தம் மர்தியா, அல்லாஹ்வை பொருந்திக் கொண்ட நிலையில், அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நிலையில் மீண்டு செல்வாயாக. ஃபதுகுலி ஃபி இபாதி, என்னுடைய அடியார்களோடு, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றியவர்களோடு, சஹாபாக்களோடு, ஸலஃபுஸ் ஸாலிஹீன்களோடு, அஹ்லுஸ் சுன்னாவோடு சேர்ந்து பிரவேசிப்பாயாக. வதுகுலி ஜன்னதி, எனது சுவர்க்கத்திலே நுழைந்து விடுவாயாக என்று விரிவடைந்த இதயத்துக்கும் விரைந்து சென்ற ஆன்மாவுக்கும் அல்லாஹ் நாளை மறுமையிலே சொல்லுவானே, அந்த வார்த்தையை காதால் கேட்கும் வரை, உள்ளத்தால் உணரும் வரை இந்த ஆன்மா விரைந்து சென்று கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட பண்பட்ட பக்குவப்பட்ட சலீமான இதயமாக எங்களுடைய இதயத்தை அல்லாஹ் ஆக்குவானாக. அதே போன்று எங்களுடைய உள்ளம் அமைதி பெற்றதாக மாறி நன்மையின் பால் விரைந்து செல்லக்கூடிய ஆன்மாவாக எங்களுடைய ஆன்மா மாறி அல்லாஹ்வின் பால் விரைந்து சென்று அந்த மார்க்கத்தின் நிலையாக நின்று நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு எல்லோருக்கும் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.